சரஸ்வதி. எங்க அப்பா பேரு கந்தசாமி. எங்க அப்பா என்ன ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டாரு. மத்தவனா என்ன வேலைக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க அப்பா யாராச்சும் கேட்டாங்கன்னா, என் பையன் ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவுதான் முடிச்சிருவாரு. முடிச்சிடாரு, ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான் என் பையன், இப்போதைக்கு இன்னும் வேலைக்கு போல அப்படின்னு முடிச்சிருவாரு. அவங்களுக்கு தான் ரொம்ப 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 நன்றி சொல்லணும். எனக்கு இப்போ எக்ஸாம் டைம்லாம் வேலை விட மாட்டாங்க. நல்லா இருக்கும். அது கரெக்ட் டைம்ல படிப்பேன். வேலை செய்ய நான் வேலை செய்வேன்னு சொல்லுங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும். நான் காலையில ஒரு 4:30 ஏஞ்சாங்கன்னா ஒரு டீ வச்சு தந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 5:30 மணிக்கு என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மா சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் அப்போ 7:30 மணிக்கு கிளாஸ்க்கு வரணும். நான் பால் கறந்து ஊற்றிடுவேன். நான் சின்ன வயசுலேருந்து பால் கறக்கிறது, அந்த மாட்டு பார்க்கறது எல்லா ஒர்க்கும் என்னோட தான். அந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அப்புறம் குளிச்சுட்டு நான் கிளம்புனேன். எனக்கு டீ ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுருவாங்க. காலையில் டிஃபனு, மதிய சாப்பாடு. என்றைக்குமே அவங்களுக்கு தான் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ என்ன மாப்பிள்ளை மாதிரி வர, காலையில் டிஃபனுங்கிற மதியம் சாப்பாடுங்கிற, எப்படா அவங்க அம்மா செய்கிறாங்க. எங்கள் அம்மா நாங்கள் வேறு காலையிலையும் மதியமும் அதே தான் அவங்க செஞ்சு கொடுக்குற பக்கம். இவரும் காலையில் எழுந்துச்சு பால் கறந்துட்டு அதை போய் பால் பண்ணையில் ஊற்றிட்டு, சில சமயம் பார்த்தீங்கன்னா சாணி அடிட்டு, அதுக்கப்புறம் சில சமயம் வந்து புல்கட்டை அடுத்து தூக்கிட்டு போவார். நானே பார்த்துருக்கேன். சரிங்களா? அவர் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு சொல்ல வரேன் நான். சரிங்களா? ஒருத்தர் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிட்டு அதே இவ்வளவு வீட்டுக்கு உதவி பண்ணிக்கிட்டும் அவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு, படிச்சிருந்துருக்காரு. அப்போ வந்து இதுமாரி வேலைகள்லாம் இல்லாத நாம, சரிதானே, நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிங்க. சில பேர் இருப்பாங்க, இப்போ நான் இருக்கேன்,